ஆண்டவர் எனக்கு நல்லவர், இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவர், எந்த சூழ்நிலையிலும் நல்லவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒரு விஷயத்தை ஆண்டவர் காண்பிச்சு சொல்றதுனால சொல்றேன். யாருக்கு தெரியுமா, எப்ப தெரியுமா நன்றி உணர்வு வரும்? நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஒன்றை செய்யும் பொழுது நன்றி உணர்வு சொல்லவே தேவையில்ல, தானா வரும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நான் நம்புறேன் நிறைய பேருடைய இருதயத்தில் கர்த்தர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுதே உங்கள் இருதயம் திறக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க போகுது. உங்கள் இருதயம் நீங்கள் நின்னதை விட, என் சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இங்கே இருக்கிற இந்த தம்பி வயசுல ஆண்டவர் முழு மனசோட நான் கேட்டப்போ, இந்த ஆராதனை முடியும் போது நான் அந்த மூலையில முட்டிக்கிட்டு இருந்தேன். ஆமென். வாஞ்சியோட கேட்டா நிரப்பப்பட்டு வெளியில போவோம். வாஞ்சியோடு கேட்டா விடுதலையாகி வெளியில போவோம். வாஞ்சியோடு கேட்டா பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலை அனுபவிக்காம வெளியில போக மாட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அசைவாட விரும்புகிறார். சிலருடைய இருதயங்கள் திறக்கப்படுமே, ஆனால் கர்த்தர் வாசம் பண்ணுகிறதை உங்களுடைய கண்கள், உங்க இருதயம், உங்க சரீரம் உணரும். உங்க சரீரம் உணரும். உங்க சரீரம் உணரும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இருதயத்தில் இருந்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் நன்றி உணர்வோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் நன்றி உணர்வோட ஆராதனை பண்ண கிருபை தாங்க. கண்ணை திறந்து பக்கத்தில் இருக்கிற முகரக்கட்டையை பார்க்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற எந்த சூழ்நிலையும் மறந்துடணும். என் இருதயம் உங்களை மட்டும் பார்க்கணும். என் கண்கள் உங்களை பார்க்கணும். என் இருதயம் உங்களை சந்திக்கணும். என் இருதயம் உங்களை சந்திக்கணும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? இந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் இறங்குகிறத நான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு சால்வை ஒரு சுத்தின ஒரு சால்வை இந்த இடத்துல இருக்கிறத நான் பார்க்குறேன். எஸ் ஹோ ராகால ஹத்தர நமா சந்தே உர்ரா டாகா ரபாஷ் யாதர லபா கதோ ஹர்ப டாகா லிக் ரமா சந்தி உர்மானா கதரபா சிட்டியால ரமாஷே. எஸ், இந்த இடத்துல அப்பா இருக்கிறார். சிலர் உணர ஆரம்பிக்கிறீர்கள். சிலர் இந்த இடத்துல உங்களை அறியாத ஒரு பிரசன்னத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நேற்று ராத்திரி ஒரு 1:30 மணி அளவில் நான் துதிக்கும் போது இந்த இடத்துல 2 தூதர்கள் நின்றதை என் கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறாங்க. நல்லா விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி, என் அப்பா இந்த இடத்துல இருக்கிறார், என்னை விடுவிக்க வந்திருக்கிறார், ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை தப்புவிக்கிறவர், அவர் என்னை விடுவிக்கிறவர், அவர் என்னை பலப்படுத்துகிறவர். இந்த வாரம் முழுவதும் நீங்க பலப்பட்டு, இந்த பலத்தினாலதான் இந்த வாரம் முழுவதும் சந்திக்க போகிறீங்க. அந்த பலத்துக்காக நல்ல கரங்களை கட்டி சுதிக்க பார்க்கலாம். உன்னத பலன் பரத்திலிருந்து இறங்குகிறது. உன்னத பலன் ஒவ்வொருத்தருடைய தலைமையை கை வைக்கிறத நான் பார்க்கிறேன். உன்னத பலன் உங்க உச்சம் தலையில இருந்து உள்ளம் கால் வரையும் நாடி நரம்புகள் ரத்த நாளங்கள் உடனக ரலகத்தை ரீகல ரமா சந்தே ஊர்ரபா கதரலபா சந்தே. நல்ல கைகளை தட்டி சொல்லிக்க. ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பிரசனத்தை உணர்ந்தவர்களாய், பிரசனத்தை உணர்ந்தவர்களாய், பிரசனத்தை உணர்ந்தவர்களாய். அப்பா தொடுகிறார் சிலரை, அப்பா தொடுகிறார் சிலரை, அப்பா தொடுகிறார் சிலரை. இருதயம் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். சிலருடைய இருதயங்களிலிருந்து கண்ணீர் வெளியில வருவதை பார்க்கிறேன். சிலருடைய இருதயங்களிலிருந்து கண்ணீர் சந்தனா தீரமா சந்தியா கரமா உலகமரா சந்தே உலகமரா சந்தே. எஸ் எஸ் எஸ், எங்க அப்பா இந்த இடத்துல இருக்கிறாரு. எங்க அப்பா இந்த இடத்துல இருக்கிறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? சிலர் அவரை பார்க்க முடியாம கஷ்டப்படுறீங்க. எனக்கு தெரியும், உங்களால நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. யோனாவோட கதையில வசனம் சொல்லுகிறது, அவன் ஒருவன் நிமித்தம் கப்பலே போராட ஆரம்பிச்சு. ஒருத்தவங்க கண்ணை திறந்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் ஷேக்காக ஆரம்பிச்சு. அந்த பரலோகத்துல இருக்க மகிமை யாராலையும் பார்க்க முடியாம தொட முடியாம போயிடும். அந்த ஒரு நேரத்துக்கு நான் ஆளாயிடக்கூடாது, நீங்க ஆளாயிடக்கூடாது. கண்ணை மூடுங்க, சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடுங்க. இந்த இடத்துல ஏசப்பா வந்திருக்கிறாங்க, கண்ணை மூடுங்க. இந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறாங்க, கண்ணை மூடுங்க. அப்பா இந்த இடத்துல இருக்கிறார். அநேகருடைய பலவீனத்தின் மத்தியில, அநேகருடைய சூழ்நிலை மத்தியில், உங்க சூழ்நிலைக்கு தீர்வை கொண்டு வந்திருக்கிற ஆவியானவரை நல்லா 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா கையை தட்டி துதிங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டும் போது ஒரு பலன் உங்களுக்குள்ள வரணும். நீங்க பார்த்து நல்லா முழு பலத்தோட கைகளை தட்டணும். நல்லா முழு பலத்தோட கைகளை தட்டி துதிக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல அப்பாவோட பிரசனம் உங்கள் தேவைக்கு
தேவைக்கும் மேலான ஒரு அபிஷேகத்தை கொடுக்குது. நல்ல கைகள் கட்டி முழு பலத்தோடு நல்லா முழு பலத்தோடு சொன்னேன். நல்லா முழு பலத்துல சொன்னேன். முழு பலத்துல உங்களால பேச முடியுது, முழு பலத்துல திட்ட முடியுது, முழு பலத்துல நல்ல கைகளை தட்டி சொல்லிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். உன்னத பலன் ஒரு உன்னத சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை உண்டு பண்ணுகிறேன். ஒரு சத்துவம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு. எத்தனை பேர் அன்பு கூறீங்க? முழு பலத்தோடு ஆராதி. முழு பலத்தோடு அன்பு. கைய தட்டி ஆராதனை உனக்கு ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆமென் ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் ஆமென் ஆராதிப்பே இன்னும் சொல்லி அன்பு கூறு ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே சொல்லுவோம் ஆராதனை அல்லேலூயா அனுதினமும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் அன்பு கூறுவேன் அதிகமாய் பாவமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 என்னை கண்டீரே நன்றியப்பா. பாவியான என்னை கண்டீர், துரோகியான என்னையும் கண்டீர். ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொன்ன உலகம் அப்பையும் என்னை கண்டவரே. மறுபடி எல்லோகி நம்முடையவரே எல்லோகி ஓ எல்லோகி அங்கே என்னை உங்களை கண்டவர் இங்கே வந்திருக்கிறார். இந்த அழுகை கண்டவர், இந்த பிரயாசத்தை கண்டவர். உன்னை கண்டீரே நன்றியையா, உன்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் ஆமென் முழு பலத்தோடு ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஆமென். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உங்க தயவு என்னை கைவிட
நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல ஆமென் தயவென்னை கைவிடல வெறும் கையால் நான் கடந்து வந்தேன் இரு பரிவார் எனக்கு தந்தே வெறும் கையால் நான் கடந்து இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி எல்லோக்கே நான் உம்மை ரெண்டு கையையும் உயர்த்திட்டு என்னை பார்ப்பீங்களா? ரெண்டு கையும் உயர்ச்சி என்ன பார்ப்பீங்களா? பரலோகத்துல எப்ப தெரியுமா கையை உயர்த்துவாங்க? பரிசுத்த தெய்வம் அவர் தன்னுடைய வெளிச்சத்தை காண்பிக்கும் போது தான் ரெண்டு கையும் உயர்த்துவாங்க. அந்த கேருபின் சேராபின்கள் தேவ தூதர்கள் மூப்பர்கள் எல்லாம் எப்ப தெரியுமா கையை உயர்த்துவாங்க? அவருடைய பிரசனம் இறங்கி விழும்போது தான் ரெண்டு கையும் உயரும். நான் நம்புறேன் இந்த இடத்துல ஒரு பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. விடுதலைக்காக எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னா விடுதலை தருகிற ஒரு பிரசனம் இந்த இடத்துல இருக்குதுன்னு நம்புறவங்க நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஒரு பிரசனம் உங்களுக்கு விடுவிக்க உங்களை பலப்படுத்த உங்களை உற்சாகப்படுத்த உங்களை தைரியப்படுத்த நான் உணர்றேன். இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் உணர்றாங்க. என்னால உணர முடியும். என்னால 100% சொல்ல முடியும். உங்களை விடுவிக்கிற ஆவியான உங்கள் அறைகளை இருக்கிறாங்க. உங்களை பலப்படுத்துகிற உங்களுடைய நாவுகளை தொடுகிற நிறைய பேர் இந்த இடத்துல அந்நிய பாஷை வேணும்னு ஆசைப்படுறீங்க. நான் மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், உங்க கண்ணை மூடி இயேசுவின் ரத்தத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. என் மேல தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நான் பார்க்கணும்னு சொல்லுங்க. என் மேல தெளிக்கப்படுற எனக்காக பலியான இயேசுவின் ரத்தம் என் மேல தெளிக்கப்படட்டும் சொல்லுங்க. தெளிக்கப்படுற ரத்தத்தில இருந்து ஒரு அந்நிய பாஷை உங்க மேல கடந்து வரட்டும். நான் விசுவாசிக்கிறேன். மற்ற எல்லா விசுவாசத்தை காட்டிலும் அவருடைய ரத்தத்தை விசுவாசிப்பது மிகவும் நம்மளுக்கு நல்லதாக இருக்கிறது. ரெண்டு பேரும் நல்லா ரெண்டு கையை உயர்த்தி நான் சொல்றேன், தேவதூதர்களே இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறாங்க. விசுவாசிச்சிங்கன்னா அந்த மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசிச்சு அந்த மகிமையை பார்ப்பீங்க. உங்க நன்றி உணர்வு இன்னைக்கு கர்த்தரை பார்க்க வைக்குதுங்க. உங்க நன்றி உணர்வு கர்த்தருடைய தொடுதலை வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி தொட வைக்குதுங்க. அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கப்போம். வாயின் வார்த்தையில் ஆண்டவர் முழு உள்ளத்துலன்னு சொல்லாதீங்க. முழு உள்ளன்னா நல்லா பெஸ்ட்டான கைத்தட்டா இருக்கணும். முழு உள்ளன்னா நல்ல பெஸ்ட்டான சவுண்டா இருக்கணும். அந்த குஷ்டரோகத்துல சுகமாக அந்த கண் குருடா இருக்கிறவன் சுகமாகறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தடை பண்ணாங்க. ஆனா தடை பண்றதை காட்டிலும் வசனம் சொல்லுது, அவன் இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். இருக்க சத்தத்தை விட இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். அவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் நின்று கர்த்தர் அவனுடைய கண்களை சுகமாக்கி. உங்களுக்கு என்ன சுகம் வேணும்? உங்களுக்கு என்ன விடுதலை வேணும்? இன்னும் சத்தமா கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் செய்வார். உங்க உச்ச தலைமையில கை வைப்பீங்களா? எல்லாம் உச்ச தலைமையில கை வைங்க. ஒரு நாள் நான் ஒரு ஆலயத்துல ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறப்ப கர்த்தர் இந்த பாடலை கொடுத்து சொன்னார், உங்க உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் எதிர்பார்க்காத அபிஷேகம் ஒன்று நிரப்பும் சொன்னாரு. ஒரு நாள் என்னையே தூக்கிட்டு போற மாதிரி ஒரு அபிஷேகத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல கடந்து வரட்டும். ஏன் கூட சொல்லுவீங்களா? ஏன் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையும் நாடி நரம்புகளில் எல்லாம் இதை மட்டும் சொல்லுங்க. ஏன் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையும் நாடி நரம்பும் எல்லாரும் சொல்லுங்க. என் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையும் நாடி நரம்புகளில் எல்லாம். மறுபடியும் என் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையும் எலும்பு சதைகளில் எத்தனை பேரால இந்த இதை மட்டும் ஏன் கொஞ்சம் கண்ணை தரங்க. எனக்கு புதுசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம் உங்களை நான் ஆராதிக்க வைக்க போகிறேன். பட் ஐ வாண்ட் டு டச். நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், ஏசப்பாட தொடுதலை தொட்டுட்டு நீங்கள் உட்காருங்க. ஆராதனை நீங்கள் நிறைய விதமான ஆராதனைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக கொண்டு போகிறார் எனக்கு தெரியும். பட் இன்றைய நாள் கர்த்தரை பரிசுத்த ஆவியாருடைய தொடுதலை உணர்ந்ததாக இருக்கட்டும். ஆமென் ஆமென். ஒரு சபையில் ஆத்துமாக்களே இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் போய் கையை வச்சு ஜெபிச்சுட்டு ஒரு 7 நாள் ஃபஸ்ட்டிங் எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் கை வச்சு ஜெபிச்சுட்டு அப்படி ஒரு ஓரமாக வந்து நிற்கலாம். டயர்டில் வந்து நிற்கிறேன். அப்போ தான் ஒரு என்ன அறியாத ஒரு அபிஷேகம் இந்த பாட்டை கொடுத்துட்டு என்னை தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் வீசிச்சு. ஆமென்.